வணக்கம். அதாவது யூடியூப் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு செக் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த செக் அப்படிங்கிறது வருகின்ற ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கு. நிறைய பேருடைய சேனல் வந்து இதனால இழுத்து மூடப்படவும் வாய்ப்பு இருக்கு. கண்டென்ட்டை ஓனா கிரியேட் பண்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா அவங்களுமே வந்து ஃபுட்டேஜஸ் வேற எங்கேயாவது இருந்து வாங்கி வாங்கி போட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ஆப்பா தான் போய் முடியும். அது போக யூடியூப்ல வரக்கூடிய ரெவன்யூவுமே குறைச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஒரு ரெவன்யூவை தரக்கூடிய ஒரு தளமாக இருக்கு. இப்போ செய்தி ஊடகங்களை நம்ம பார்க்கறது போக யூடியூப்ல மொபைல்ல எப்போ வேணா பார்த்துக்கலாம். ஏன்னா ஊடகங்களே இப்போ இன்னைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே வந்து ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம்ல போடக்கூடிய செய்தியை வந்து அப்படியே பாக்கெட் நியூஸ் தான் வந்து யூடியூப்ல ஒரு 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 சின்ன சின்ன ஷார்ட் செய்தியா 10 நிமிஷம் செய்தியா சுருக்கி போட்டு யூடியூப்லேயே அவங்க வந்து இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து உலகம் வந்து யூடியூப் தளமாயிடுச்சு. சோசியல் மீடியாவுடைய தளமா ஆயிடுச்சு உலகம் அப்படிங்கும்போது அவங்களும் வந்து டிவியில மட்டும் இருந்தா பத்தாதுன்னு அடுத்த இதை நோக்கி வந்துட்டாங்க. இனிமேலாம் கேபிள் வந்து இனியும் எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த சோசியல் மீடியா, யூடியூப் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன மாற்றங்கள் அப்படின்னா யூடியூப் சேனல்ஸில் செய்தி தளங்கள், செய்தி அமைப்புகள் சொல்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸாக வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலிமா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 35 to 45 லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அதில் தொடர்ச்சியாக ரெவென்யூ ஈட்டக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க தான் ஒரிஜினல் கண்டென்ட்டை கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு. அப்போ 35 to 45 லட்சம் அப்படின்னா அதில் வெறும் 5 lakhs வரைக்கும் தான் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்னா அப்போ எவ்வளோ ஃபேக் நியூஸ், எவ்வளோ ஃபேக் கண்டென்ட், எவ்வளோ காப்பி அடிச்சு போடக்கூடிய செய்திகள், விஷுவல்ஸ் எல்லாமே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அந்த மாற்றங்களுக்குள்ளே போயிடலாம். என்ன மாற்றங்களை யூடியூப் வந்து கொண்டு வர போகிறாங்க ஜூலை 15லேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து வேற தளத்தில் போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து அப்படியே நீங்கள் உங்கள் தளத்தில் போடுறீங்க, எந்த வாய்ஸ் ஓவரோ எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறீங்க, ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டுக்கு ரெவென்யூ வராது. அதே போல் நிறைய ஃபேக் தம்ப்நெயில்ஸ் உலகம் ஆயிடுச்சு, காலம் ஆயிடுச்சு. சோஷியல் மீடியா பேஜை எடுத்தாவே நிறைய ஃபேக் தம்ப்நெயில்ஸ். அதாவது நான் முன்னாடி சொல்கிற மாதிரி என்னென்னா, உயிரோடு இருக்கக்கூடிய நடிகர்களை எல்லாம் வந்து கொன்றுவாங்க. இந்த நடிகர் காலமானார், அதிர்ச்சி செய்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தா காலையில் போட்டிருப்பாரு, ஒரு 6 மணிக்கு பார்த்தா அது 2 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கும். இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ், ஃபேக் தம்ப்நெயில் காப்பி அடிச்சு அடுத்தவங்க போடக்கூடிய விஷுவலை காப்பி அடிச்சு போடுறது, அடுத்தவங்க போடக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே காப்பி அடிச்சு இவங்க பண்ணி போடுறது. அடுத்து இப்போ ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, அதே வார்த்தைகளை கூட அதாவது யூடியூப் தளம் வந்து இனி நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வரைக்கும் வந்து பார்க்க போகிறாங்க. கண்டென்ட் ஒரே கண்டென்ட்டை காப்பி அடிச்சு இவங்க அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு கண்டென்ட் போடுறாங்க, அதை அப்படியே காப்பி அடிச்சு இவங்க போட்டாங்கன்னா அதுவும் காப்பி தான். அதே போல் விஷுவல்ஸ் எடுத்து போட்டாலும் காப்பி தான். இனிமேல் வந்து சேனல் விஷுவல்ஸ் பரிமாற்றம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஓன் கேமராவில் எடுக்கணும், ஓன் கண்டென்ட் வேணும் அப்படின்னு யூடியூப் சொல்கிறாங்க. நோ வந்து ரிப்பீட்டட் காப்பி அடிச்சு போடக்கூடிய செய்திகள், காப்பி அடிச்சு போடக்கூடிய கண்டென்ட், தம்ப்நெயில் உட்பட வீடியோஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து அவங்க யூஸ் பண்ண அதே வீடியோவை நீங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்கள் கேமராவில் அதே கண்டென்ட்டை எடுத்துருக்கலாம், ஆனால் வந்து அவங்களோட ஃபுட்டேஜை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணால் அது காப்பி கண்டென்ட்டில் தான், வீடியோவில் தான், ஃபுட்டேஜில் தான் வருது. அது போக ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ போடலாம், தப்பில்லை. ஆனால் ஏஐயே முழுக்க இப்போ ஒரு செய்தி வருது அப்படின்னா ஃபுட்டேஜும் ஏஐ, அதே மாதிரி கண்டென்ட் டைப் பண்ணி போட்டதும் அதுவுமே ஏஐ, அதே போல் வாய்ஸுமே ஏஐ அப்படின்னா வீடியோ, ஆடியோ, கண்டென்ட் எல்லாமே ஏஐ அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ரெவென்யூ வராது. இதை ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், யூடியூப்பும் ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்லுதுன்னா, இப்போ ஏஐயில் வந்து நிறைய ஃபேக் நியூஸு, நிறைய அதிர்ச்சிகரமான ஆபாசமான செய்திகள் வருது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சமீப நாட்களாக சோஷியல் மீடியாவை எடுத்தால் ஒரு பெண் ரிப்போர்ட்டர் மாதிரியும் ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் மாதிரியும் நிறைய வருது. அதில் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஒரு இடத்துல களத்தில் நின்றுட்டு ஒரு செய்தியாளர் பெண் வந்து செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்னடான்னு பார்க்கும்போது பார்த்தா வீடியோ ஏஐ, வாய்ஸ் ஏஐ, அதே மாதிரி அந்த நியூஸுமே ஏஐ தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது வந்து ரெவென்யூ வராது. இப்போ சமீபத்தில் வைரலான அந்த பெண் செய்தி வாசிப்பாளர் இல்லை பெண் செய்தி ரிப்போர்ட்டர் அப்படின்லாம் பார்த்தா கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே வைரல், கிட்டத்தட்ட லேக்ஸில், அப்புறம் 1000, 2000, 50,000 ஷேர்ஸு, இந்த மாதிரிலாம் போகும்போது ரெவென்யூ நிறைய வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு.
ஆனா, இனிமே இந்த மாரி கன்டென்ட்க்கு ₹1 கூட ரெவென்யூ வராது. அப்ப நீங்க இந்த தப்ப பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கல்ல. ஏன்னா, YouTubeல நெறைய ஃபேக்கான நியூஸ், ஃபேக்கான செய்திகள், உயிரோட இருக்கிற நபர கொல்றது, இந்த மாரியான பல செய்திகள் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கணவன், மனைவிய வந்து டைவர்ஸ் வாங்கி குடுத்துற மாரி செய்தி போடுறது, டைவர்ஸ் பண்ணிட்ட மாரி செய்தி போடுறது, இந்த மாரியான பல செய்திகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் YouTube வந்து இந்த மாரியான ஒரு ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. ஃபேக் நான் முன்னாடியே சொன்ன மாரி ஃபேக் கன்டென்ட், அதே மாரி ஃபேக் தம்ப்நெயில், அதே மாரி ஏஐல முழுக்க முழுக்க ஏஐ யூஸ் பண்ணியிருந்தா நோ ரெவென்யூ. அடுத்தவங்களோட ஃபுட்டேஜ காப்பி அடிச்சு போட்டாலும் நோ ரெவென்யூ இப்படிங்கிற மாரி மாற்றங்கள கொண்டு வந்திருக்காங்க ஜூலை 15லேருந்து. ஆனா, YouTubeல ரெவென்யூ வரணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, மினிமம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இத வந்து வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அதே மாரி 3 மாதங்களுக்குள்ள ஷார்ட்ஸ் வீடியோஸ வந்து 10 மில்லியன் பார்வையாளர்கள் பார்த்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் YouTubeல இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா? அதிலேயே வந்து ஒரு மாற்றத்த கொண்டு வந்து பல நாட்கள் ஆகுது. அது நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. என்ன அப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா தான் உங்க சேனல் வந்து மானிடைஸ் ஆகும் அப்படிங்கிறத, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா போதும் உங்க சேனல் மானிடைஸ் ஆயிடும் அப்படிங்கிறத மாத்தி பல நாள் ஆகுது. அது நெறைய பேருக்கு தெரியல. அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிர்றேன். நம்ம நெறைய பக்கத்து வீட்ல, இல்ல நம்ம செய்திகள்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா நமக்கே தோணியிருக்கலாம். என்னடா அது YouTubeல வீடியோ போட்டு வீடு கட்டிட்டாங்க. Instagramல வீடியோ போட்டு வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆச்சரியமா பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாரிலாம் இனிமே வந்து அவ்வளோ சுலபமா YouTubeல சம்பாரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் YouTube குடுக்கக்கூடிய செய்தி. அதிர்ச்சிகரமான செய்தி. நெறைய பேர் பார்ப்பாங்க. பார்றா இவன் பைக்ல வந்துட்டு இருந்தான். இன்னைக்கு கார்ல வரான். சொந்த வீடு வச்சிருக்கான். YouTubeல வீடியோ போட்டே சம்பாதிச்சுட்டான்டா. உட்கார்ந்த இடத்துலேருந்தே சம்பாதிச்சுட்டான்டா அப்படின்னு. இனிமே அப்படி உட்கார்ந்த இந்த இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது கூட ஈஸி கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த செய்தி உணர்த்துது. அடுத்தவங்களோட ஃபுட்டேஜ காப்பி பண்ணி போட முடியாது. நெறைய விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா, இன்னொன்னும் பண்ணியிருக்காங்க Instagramமும், YouTubeம் என்ன அப்டின்னா, 1,00,000லேருந்து பொதுவாவே 1,00,000லேருந்து 5,00,000 வரைக்கும் ஃபாலோவர்கள வச்சிருப்பவங்க பேர் வந்து மேக்ரோ. 5,00,000லேருந்து அதற்கு மேல ஃபாலோவர்கள வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மெகா கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கன்டென்ட் கிரியேட்டர்களுக்கு YouTube, Instagram ஆகிய தளங்கள்ல இருந்து Facebookல கூட ரெவென்யூ வரும். ரெவென்யூ வந்து வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? அது எல்லாமே வந்து இந்த 3 தளத்திலயுமே 2024ல வந்த ரெவென்யூவ காட்டிலும் 2025ஆம் ஆண்டு ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட பார்க்க வேண்டிய செய்தி. அப்போ இந்த மாற்றத்த கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே ரெவென்யூல மாற்றத்த கொண்டு வந்துட்டாங்க இந்த சமூக வலைதள பக்கங்கள். Instagramம பொறுத்தவரைக்கும் 2024ஆம் நிதியாண்டுல ரூ. 500லேருந்து 5000 வரைக்கும் நானோ கிரியேட்டர்ஸ்க்கு குடுத்திருக்காங்க. அதேபோல ரூ. 300லேருந்து 5000 வந்து அத மாத்திருக்காங்க. அதேபோல மைக்ரோ கிரியேட்டர்ஸ்க்கு 3000லேருந்து 1,00,000 வரைக்கும் குடுத்திருக்காங்க. அதையும் வந்து 2500லேருந்து 80,000 மாத்திருக்காங்க. அதேபோல Instagramல வந்து மேக்ரோ கிரியேட்டர்ஸ்க்கு 50,000லேருந்து 5,00,000 வரைக்கும் குடுத்திருக்காங்க. அதையும் மாத்திருக்காங்க. 40,000லேருந்து 5,00,000 மாத்திருக்காங்க. மெகா கிரியேட்டர்களுக்கு ரூ. 2,00,000 மேல வருமானம் வழங்கி வந்த Instagram 1,80,000 அப்படின்னு மாத்திருக்கு. அதேபோல YouTubeலயும் வந்து மாத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கொஞ்சம் சொற்பமா தான் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட பார்வைக்கு தோணும். ஆனா, அந்த வியூஸ வந்து மில்லியன்ல வச்சிருக்கக்கூடிய பார்வையாளர்கள வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரும் லாஸா தான் வந்து அது இருக்கும். ஆனா வந்து நெறைய பேர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து பார்ட் டைம் ஜாபா இந்த YouTube, Instagramலாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரிஜினல் சேலரிய விடவே இது அதிகமான இன்கம்ம குடுத்துட்டு இருக்கும். அவங்களுக்கு இது மிக பெரும் ஒரு லாஸா இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஷார்ட் பீரியட்ல ஓனா கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த ரெவென்யூ குறையிறது அப்படிங்கிறது ஈஸியா நடக்கும். அதுபோல அவங்களுடைய வீடியோஸோட எண்ணிக்கையும் குறையும் இல்லையா? இது மூலியமா அவங்களுடைய வருமானம் குறையும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். YouTube கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றத்த நம்மளும் வரவேற்கிறோம். அப்படிங்கிறதோட இந்த செய்திய முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து நெறைய பேர வந்து அந்த நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளத்துல, சமூக ஊடகங்கள் மூலியமா நெகட்டிவா பார்க்க வேண்டியவங்கள இன்னைக்கு வந்து பாசிட்டிவா பார்க்க வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் தன்னது அந்த பணம். YouTubeலேருந்து வரக்கூடிய அந்த பணம். ஏன்னா நெறைய காலேஜஸ்ல, பள்ளி, கல்லூரிகள்ல Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ கூப்பிடும்போது, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியல. அவங்க வந்து வெற்றி பெற்றவங்க தானே! சம்பாரிச்சுட்டா போதுமா? பணம் இருந்துட்டா போதுமா? ஒருத்தன் நல்லவன் ஆயிடுவானா? அவன் ஒரு சிறந்த வழிகாட்டி ஆயிடுவானா? அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு செய்தியாளரையோ, இல்ல ஒரு ஊடகவியல பல இடத்துல கூப்பிடுறாங்க. அதேபோல ஒரு ஊடகத்தினுடைய தலைமை செய்தியாளர கூப்பிடுவாங்க. ஊடகத்தினுடைய ஆசிரியர கூப்பிடுவாங்க.
இல்ல பள்ளி தலைமை ஆசிரியர் கூட அந்த இடத்துல சீஃப் கெஸ்டா இருக்கலாம். டாக்டரை கூப்பிடலாம். ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸை கூப்பிடலாம். இவங்களை எல்லாம் விட்டுட்டு, இல்ல சமூக செயற்பாட்டாளர்கள், சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்றவங்களை கூப்பிடலாம். இல்ல இயற்கையை தொந்தரவு பண்ணாம வாழக்கூடியவங்களை கூப்பிடலாம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு பிரபலமாகணும், கல்லூரி பிரபலமாகணும், பள்ளியும் பிரபலமாகணும், அதுவும் அரசு பள்ளிகள் கல்லூரிகள் கூட இந்த இடத்த பண்றது அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரணும் முதல்ல அப்படிங்கிறது நான் முன்னாடியே பல இன்டர்வியூஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இப்பயும் சொல்றேன். இது குறைஞ்சா ரொம்பவே சந்தோஷம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.